சிவா காயத்ரிக்கு பார்த்த மாப்பிள்ளை வீட்ல போய் பேசுறாங்க. சார் காயத்ரி ஒரு தங்கமான பொண்ணு சார். அந்த பொண்ணுக்கு இத்தன நாளா வரன் அமையவே இல்லன்னு சொல்லிட்டு நாங்கலாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். அவளுக்கு ஏத்த மாப்பிள்ளை கிடைக்கும்னு நெனச்சோம். அதே மாதிரியே உங்க பையன் கிடைச்சாங்கன்னு நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டோம் சார். ஆனா, இப்ப நீங்க காயத்ரி வேண்டான்னு சொன்னீங்கன்னா, எங்க பெரியம்மா ரொம்ப வேதனைப்படுவாங்க சார். அதுவும் இல்லாம காயத்ரியும் மனசு உடைஞ்சு போவா சார். நீங்க தான் சார் பெரிய மனசு பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. உடனேவும் அந்த மாப்பிள்ளையோட அப்பா இருந்துகிட்டு, "நாங்க என்ன பண்ணப்பா? எனக்கு இருக்கிறதே ஒரே பையன். அவன் வந்து கல்யாணம் முடிச்சா உங்க பையன கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லி மிரட்டும்போது, "நான் என்ன செய்யப்பா? என் பையன பத்தி நான் யோசிக்கணும்ல" அப்படின்னு சொல்றாங்க. காயத்ரி மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து, அந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சார்? சார் ப்ளீஸ் காயத்ரி வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கெஞ்சி கேட்கறாங்க. உடனே மாப்பிள்ளையோட அப்பா இருந்துகிட்டு வேற வழி இல்லாம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுடுறாங்க. இங்க சிவா வந்து அன்னபூர்ணி கிட்ட, "நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்ககிட்ட பேசுறேன். கல்யாணத்துக்குலாம் சம்மதிச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்ற உடனே அன்னபூர்ணி, "சிவா உண்மையாவா சொல்ற?" அப்படின்னு கேட்கறாங்க. "ஆமா பெரியம்மா, அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சுறாங்க" அப்படின்னு சொன்ன உடனே, "ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்றாங்க. வீட்ல உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இவன் அன்னபூர்ணி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு பூம்பு மாடு மாரி இருந்துகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு செம எரிச்சலோட மகா இருக்கிறாங்க. இங்க அன்னபூர்ணி ரொம்ப சந்தோஷத்தோட நிச்சயதார்த்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.